இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். இன்றைக்கி சிக்கன் பிரியாணி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். தேக்ஸாவில் 1 கிலோ சிக்கன் பிரியாணி 250 கிராம் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக பார்த்துக்கோங்க பிரியாணிக்கு. இப்போ பிரியாணிக்கு தேவைப்படுற பொருட்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. இஞ்சி 75 கிராம், பூண்டு 100 கிராம், புதினா 25 கிராம், மல்லி இலை 25 கிராம், 150 பெரிய வெங்காயம், தக்காளி 350 கிராம், பெரிய எலுமிச்சம்பழம் 1. இது வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா. 5 பச்சை மிளகா. இது பிரியாணிக்கு உண்டான பொருட்கள். இப்போ எண்ணெய் காஞ்சதும் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக ஆகணும் வெங்காயம். வெங்காயம் வதங்க பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாதியிலே நீங்கள் போட்டு அதை இதாக்குனீங்க அப்படின்னா வேகமாக பண்ணணும் அப்படின்னு நினச்சி இது பண்ணிங்கன்னா பிரியாணி நல்லா வராது. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும், கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு, பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இப்போ அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறணும். தீ குறைச்சி வச்சுருக்கக்கூடாது. நல்லா ஓரளவுக்கு தீ நல்லா எரியணும். எரிஞ்சால் தான் உங்களுக்கு அந்த பிரியாணிக்கு உண்டான மசாலா நம்ம போட போட அடுத்தடுத்து வதங்கிக்கிட்டே இருக்கும், ஒன்று போல் வதங்கும். அதை விட்டுட்டு தீயை குறைச்சி வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அது அந்த மசால் சீக்கிரமாக வேகாது. அந்த இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. அடுத்து புதினா மல்லி இலை அதை போட்டு நல்லா கிளறணுங்க. கிளறிட்டு அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு புதினா நல்லா வதங்கினதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலாவையும் நல்லா வதக்கி விட்ருங்க. அந்த மசாலாவும் நல்லா வாட போகிற அளவுக்கு வதக்கி விட்ருங்க. கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருங்க, ஈஸியாக கிண்டிடலாம். 1 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு என்னென்ன தேவைன்னு கரெக்டாக ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்லிட்டு வரேன், கவனமாக பாருங்கள், சரிங்களா? இப்போ அந்த பிரியாணி வாக்கி தக்காளியை கூட போட்டு நல்லா வதக்குங்க. ஏற்கனவே போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், பிரியாணி மசாலா, இந்த தக்காளி எல்லாமே ஒன்று போல் வர்ற மாதிரி வதக்கிக்கோங்க. அதை வதக்க நல்ல ஒரு தண்ணி ஸ்டேஜ் விடும். அந்த தண்ணி ஸ்டேஜ் விட அதுவே அந்த சாறை இழுத்து இதாகிக்கிறோம். வேறு மற்றபடி எதுவும் இது வேண்டாம். 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாவை போட்டு அதையும் ஒரு வதக்கிக்கோங்க. சும்மா பேருக்கு பச்சை மிளகாய் உரப்புக்காக. நான் ஏற்கனவே அந்த பிரியாணி மசாலா கூடயேவும் மிளகா அரைச்சிட்டேன். மிளகா வத்தல் அரைச்சிட்டேன். அதனால் மிளகா சும்மா பேருக்கு ஒரு 5 மிளகா. நல்லா மணத்துக்காகத்தான், பேருக்குங்கிறத விட மணத்துக்காக தான். ஒரு சில பேருக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கும், அதுக்காக. நல்லா அது வதங்கும் போது தயிர் 100 கிராம் ஊற்றிருக்கேன். ஏன்னா தக்காளி 350 கிராம் போட்டிருக்கிறதுனால தயிர் 100 கிராம் போதும். 1 கிலோ பிரியாணிக்கு 100 கிராம் தயிர் போதும். தயிரை ஊற்றி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா வதங்க பிரியாணி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். எல்லாமே ஈவனாக ஒன்று போல் அதில் அந்த மசால் ஃபுல்லாக ஒன்று போல் பிடிக்கணும். அப்போ தான் அந்த கறியில் ஒன்று போல் இறங்குனா தான் அந்த கறியும் டேஸ்ட்டு கொடுக்கும், சரிங்களா? நல்லா வதங்க சூப்பராக வரும். இந்த மசாலுக்கு தேவையான உப்பு லைட்டாக கொஞ்சமாக போட்டிருக்கேன். அந்த அளவுக்கு மட்டும் கொஞ்சோண்டு போட்டு அந்த மசாலுக்கு மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது வதக்க அந்த எண்ணெய் தனித்தனியாக பிரிய ஆரம்பிக்கும். அந்த எண்ணெய் பிரிய அந்த உப்பு போட்டிருக்கிறதுக்கு எதுக்கும் அந்த மசாலாக்குள்ளே பிடிச்சி ஒன்று போல் இதாகும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கறி 1 கிலோ சிக்கன் மஞ்சப்பொடி போட்டு உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். கறி ஒன்று போல் ஒரே சைஸ் கறியாக எடுக்கணும். பிரியாணிக்கு ஒன்று குட்டியாகவும் ஒன்று பெருசாகவும் எடுக்கக்கூடாது. ஒரே சைஸில் இருக்கணும் கறி. அந்த அளவுக்கு எடுத்து நல்லா அந்த கவிச்சி வாட போகிற அளவுக்கு மஞ்சப்பொடியும் உப்பையும் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிறணும். நல்லா அதையும் சேர்த்து நீங்கள் வதக்குனீங்கன்னா அந்த கறியில் அந்த மசால் பூரா வாடை பிடிக்கணும். நல்லா டேஸ்ட்டாக வர்ற அளவுக்கு
ஒன்று போல் வதக்கிக்கோங்க. இப்போ கறி நல்லா வதங்கிருச்சு. இப்போ அரிசிக்கு 1க்கு 1.5. இப்போ 1 கிலோ அரிசிக்கு எந்த பாத்திரத்தில் எடுக்கிறோமோ அதிலேருந்து 1.5 இதுக்கு தண்ணி ஊற்றணும். 1 ஊற்றியாச்சு. இப்போ 1/2 இதுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இந்த 2 இதுக்கு மட்டும் போதும். இப்போ ஒரு எலுமிச்சம்பழத்தை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த எலுமிச்சம்பழச்சாறு நல்லா அதில் விட்டு கிளறிக்கோங்க. நம்ம தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமா தான் அந்த எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விடணும். அப்போ தான் ஒன்று போல் இதாகி நமக்கு அந்த புளிப்புத்தன்மை நம்ம உப்பு பார்க்கும்போது அந்த டேஸ்ட்டு நமக்கு தெரியும். புளிப்பு, உப்பு, உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா, பர்ஃபெக்டாக இருக்கான்னு நமக்கு தெரியணும். அதுக்காகத்தான் அளவு தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமா தான். இப்போ உப்பு போட்டு இவ்வளோ உப்பு போட்டிருக்கேன். கரெக்டான அளவு போட்டிருக்கேன். எனக்கு கை கணக்கு தான் தெரியும், ஸ்பூன் கணக்கு அதெல்லாம் தெரியாது. நல்லா கிளறி விடுங்க. நீங்கள் உப்பு அந்த அளவு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ போடணும் அப்படிங்கிறது. நீங்கள் அளவு பார்த்து உப்பு டேஸ்ட்டு மட்டும் பார்த்துக்கோங்க. கரெக்டாக ஒன்று போல் இருக்கான்னு பார்த்து கொதி விட்டுக்கோங்க. அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா அரிசியை கரெக்டாக 25 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். சீரகச்சம்பா அரிசி தான் வாங்கியிருக்கேன். அந்த சீரகச்சம்பா அரிசி கரெக்டாக 25 நிமிஷம் ஊறினா போதும். நம்ம இதெல்லாம் வதக்கி முடிக்கிறதுக்குள்ளே அது கரெக்டாக இருக்கும். ஊறின அரிசியை தண்ணி இல்லாமல் வடிச்சுக்கோங்க. ஒரு பொட்டு தண்ணி இருக்கக்கூடாது. ஏற்கனவே நம்ம அளவு தண்ணி கரெக்டாக ஊற்றிருக்கோம். அதனால் ஒரு பொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. ஒன்று போல் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அந்த கொதிக்கிற மசால் கூடையவும் சிக்கன் கூடையவும் இந்த அரிசியும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ அரிசி போட்டதுக்கப்புறம் உப்பு கம்மியாக இருக்கிறதுனால இப்போ நான் மறுபடியும் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். பார்த்துக்கோங்க. அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க. ரொம்ப கிளறக்கூடாது. லைட்டாக அந்த உப்பு கரையிற அளவுக்கு கிளறி விடுங்க. அது சாப்பாடெல்லாம் உடையாது. நம்ம இது பண்ணுறோம் வைக்கிறோம் அதனால் சாப்பாடு உடஞ்சிருமோங்கிற பயம்லாம் வேண்டாம். நல்லா கரெக்டாக இருக்கும். அதனால் கிண்டி விட்டு லைட்டாக உப்பை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அரிசி போட்டதுக்கப்புறமா நம்ம மூடி வச்சு சிம்மில் வச்சுருந்தோம். இப்போ அதை திறந்து தண்ணி குறைஞ்சிருக்கா, ஒன்று போல் சாப்பாடு வெந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம ஒரு 2 தடவைக்கு 3 தடவை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். செக் பண்ணாமல் விட்டோம்னா கீழே அடி பிடிச்சிரும். நம்ம என்ன தான் தீயை குறைச்சி வச்சுருந்தாலுமே லைட்டாக ஒரு தடவைக்கு 2 தடவை கிளறி விட்டு மறுபடியும் மேலே மூடியை போட்டு தண்ணி வற்றுற அளவுக்கு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். பிரியாணி தம் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக நம்ம லைட்டாக கிளறும் போது நெய் ஊற்றினோம்னா ஸ்மெல்லு செம்மையாக இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மேலே 100 கிராம் நெய் ஊற்றிருக்கேன். 150 கிராம் எண்ணெய் ஊற்றினேன். 100 கிராம் நெய் ஊற்றிருக்கேன். பார்த்துக்கோங்க. யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தொடர்ந்து கிவ்அவே வீடியோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அதோட வின்னர்ஸும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டோம். சேம் இந்த ஷார்ட்ஸ் அந்த இதில் இருக்கும். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதோட வின்னர்ஸும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால நெக்ஸ்ட்டு மண்டேலேருந்து உங்களுக்கு ப்ரைஸஸ் எல்லாத்துக்கும் அவங்களோட லொக்கேஷனுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவோம். இதே மாதிரி உங்களுக்குமே ஏதாச்சும் ஒரு சாரீ ஆகட்டும் இல்லைனா ஹோம் ஆக்சசரிஸ் ஏதாச்சும் தேவைப்படுது அப்படின்னாலும் அதை நாங்கள் கிவ்அவே தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். இதே மாதிரி தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு பிக்கஸ்ட்டு சேனலாக கொண்டு வர்றதுக்கு நீங்கள் உங்களோட சப்போர்ட் ரொம்பவும் தேவை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி நல்ல குக்கிங் வீடியோஸும் வரும். அப்பப்போ சாரீஸும் போடுவோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. உதிரியான சிக்கன் பிரியாணி 1 கிலோவில் எப்படி போடலாங்கிறத உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். பார்த்துக்கோங்க.